Good afternoon, students. இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி செகண்ட் யூனிட் பார்த்தோமா, லாஸ்ட் கிளாஸ்ல செகண்ட் யூனிட் பார்த்தோமா. செகண்ட் யூனிட்டோட டைட்டில் என்னன்னா நம்பர்ஸ். நம்பர்ஸ்ல என்ன பார்த்தோம் நம்ம? ஒன் டிஜிட் நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது. ஒன் டிஜிட் நம்பர் 0ல ஸ்டார்ட் ஆகி 9ல எண்ட் ஆகுது. 2 டிஜிட் நம்பர் 10ல ஸ்டார்ட் ஆகி 99ல எண்ட் ஆகுது. தென் 3 டிஜிட் நம்பர்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 100ல ஸ்டார்ட் ஆகி 3 டிஜிட் நம்பர்ஸ் 100ல ஸ்டார்ட் ஆகி 999ல எண்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ ஒன் டிஜிட்னா இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 0 to 9. 2 டிஜிட்ஸு 10லேருந்து 99 இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களாப்பா? ஸோ ஒன் டிஜிட் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் 2 டிஜிட் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். அடுத்தது எது 3 டிஜிட்ஸ் வந்து 100ல ஸ்டார்ட் ஆகி 999ல எண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதில் இது எதுக்காக பார்த்தோம்னா ஒன் டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பர் எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. ஒன் டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பர், அடுத்து ஒன் டிஜிட் பிக்கஸ்ட் நம்பர், 2 டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பர், 2 டிஜிட் பிக்கஸ்ட் நம்பர், 3 டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பர், 3 டிஜிட் பிக்கஸ்ட் நம்பர். ஓகேங்களா? இதுலேருந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு நம்பர் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்பர்ஸில் என்ன பார்த்தோம், வேறு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, மீன்ஸ் 436 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்லாம் எப்படி பிரிக்கணும், ஆல்ரெடி இதோட பிளேஸ் வேல்யூஸ் எப்படி சொல்லியிருக்கேன். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொன்னோமா. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். ஓகேவா? பிளேஸ் வேல்யூஸ் எல்லாம் சொன்னோம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸ்பேண்டட் பண்ணோம். எக்ஸ்பேண்டட் பண்ணோம்னா ஹண்ட்ரட்ஸில் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது? ஓகேங்களா? 4 ஹண்ட்ரட்ஸ் இருக்கிறதுனால ஹண்ட்ரட்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 4 இருக்குது. ஸோ 4 ஹண்ட்ரட்ஸ் மீன் 400 இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் கிளாஸ் டென்ஸில் எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. 3 டென்ஸ் மீன்ஸ் 30. ஓகேங்களா? தென் 6 ஒன்ஸ், தென் 6 ஒன்ஸ் அதை அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? 400 + 30 + 6. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்தோம், எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பார்த்தோம். தென் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா 500 + 30 + 7 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா இதுலேருந்து என்ன பார்த்தோம், சிம்பிளிஃபைட் ஃபார்ம். இதை சுருக்கி எழுதுறது சிம்பிளிஃபைட் ஃபார்ம். எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்லேருந்து சிம்பிளிஃபைட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தோம். 537. ஓகேங்களா? 537 இது சிம்பிளிஃபைட் ஃபார்ம். ஒன் டிஜிட் நம்பர்ஸ், 2 டிஜிட் நம்பர்ஸ், 3 டிஜிட் நம்பர்ஸ் பார்த்தோம். தென் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பார்த்தோம். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபைட் ஃபார்ம். எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதில் இருந்து சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், பிளேஸ் வேல்யூஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம், நம்பர்ஸில் பிளேஸ் வேல்யூஸ். பிளேஸ் வேல்யூஸ்னால் சம் நம்பர்ஸ் 3 டிஜிட் நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க 987 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 987 கொடுத்துருக்காங்க. இதில் அண்டர்லைன் ஏதாவது எனி ஒன் நம்பர் அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டோட அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. அதோட அண்டர்லைன் பண்ணியிருக்க நம்பரோட பிளேஸ் வேல்யூஸ் என்னது, இது என்ன பார்த்தோம், பிளேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூனா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இதோட பிளேஸ் வேல்யூ எந்த சைடு வந்து நம்ம எப்பயுமே கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ரைட் டு லெஃப்ட். ரைட் சைடில் இது ஒன்ஸ், திஸ் ஒன் இஸ் டென்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் நம்பர் வந்து ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு அண்டர்லைன்டு நம்பர் என்னது, அண்டர்லைன் நம்பருக்கு நேரம் என்ன நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், டென்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அண்டர்லைன் நம்பரோட பிளேஸ் வேல்யூ என்னன்னா டென்ஸு. எத்தனை டென்ஸ் இருக்குது, எத்தனை டென்ஸ் இருக்குது, 8 டென்ஸு. 8 டென்ஸோட ஆன்சர் என்னது, 8 டென்ஸ்னா 10 10னா 8 டைம்ஸ் கால்குலேட் பண்ணோம். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. 8 டென்ஸ் மீன்ஸ் இதோட வேல்யூ 80. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிளேஸ் வேல்யூஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்பர் நியூமரல்ஸ் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், நியூமரல்ஸ்னால் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, 538 கொடுத்துருக்காங்க. இதோட நம்பர் நேம் ரைட் பண்ணுறோம். நியூமரல்ஸில் கொடுத்துருக்காங்க, அதோட நம்பர்ஸ் நேம் ரைட் பண்ணுறோம். அதே நம்பர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நியூமரல்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம்.
ஓகேங்களா? இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வீக் எக்ஸாம் இந்த வீக் டெஸ்ட்டுக்கு வரும். சரிங்களா? இந்த வீக் டெஸ்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி இது பார்த்த வரைக்கும் வரும். இதுக்கப்புறம் பார்க்குறது நெக்ஸ்ட் வீக் டெஸ்ட்டுக்கு தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோமோ அதை மட்டும் நீங்கள் நம்ம நல்லா பார்த்துக்கோங்க. நியூமரல்ஸ் கொடுத்துருவாங்க. நியூமரல்ஸ்லேருந்து நம்பர்ஸ் நேம் கன்வெர்ட் பண்ணுறது. நம்பர்ஸ் நேம்லேருந்து இதுக்கு எப்படி ரைட் பண்ணுவோம்? இது நியூமரல்ஸ். நியூமரல்ஸை நம்பர் நேம்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் இருக்குது இது பண்ணுவோம்? 1s 10s 100s. ஸோ 100s பிளேஸில் 5 இருக்குது. ஸோ எப்படி ரைட் பண்ணுவீங்க? 5 500 and 538. நியூமரல்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்பர்ஸ் நேம் ரைட் பண்ணியிருக்கோம். இப்படி நம்பர்ஸ் நேம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் நம்பர்ஸ் நேம்லேருந்து நியூமரல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் மட்டும் இந்த வீக் எக்ஸாமுக்கு நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. நம்பர்ஸ் கொடுத்தா நம்பர்ஸ் நேம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, நம்பர்ஸ் நேம் கொடுத்தா அதோட நியூமரல்ஸ் கன்வெர்ட் பண்ணுறது பார்த்துக்கோங்க. அடுத்தது பிளேஸ் வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் வேல்யூஸ் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் சொன்னேன் இல்லையா? 436 கொடுத்தாங்கன்னா இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்ன சொன்னேன்? how many hundreds? 400. எக்ஸ்பேண்டட்னா விரிச்சு எழுதணும். சரிங்களா? 400s then 3 10s க்கு 30 then 6 இந்த மாதிரி எக்ஸ்பேண்டட் பண்ணி எழுதணும். அதர்வைஸ் அடுத்தது நெக்ஸ்ட் என்ன வரும்னா எக்ஸ்பேண்டட்ல கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறோம்? இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிளிஃபைட் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். எக்ஸ்பேண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? இது வரைக்கும் பாருங்க. தென் ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஷேப்ஸ் பார்த்துருக்கோம். அதில் 2D ஷேப்ஸ் 3D ஷேப்ஸ் அந்த டயக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் இந்த வீக் டெஸ்ட்டுக்கு வரும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துட்டோம்ப்பா. நம்பர்ஸ் நேமு ஓகேங்களா? எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பிளேஸ் வேல்யூஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்பர்ஸில் என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு நம்பர்ஸில் என்ன இருக்குன்னா லாஸ்ட் பண்ணா ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர். அடுத்த கிளாஸ் என்னன்னா ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் கொடுத்துக்கிற நம்பரில் நமக்கு நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கு எண்டிங்கே கிடையாது. நம்பர்ஸ் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும்னு சொன்னோம். ஸோ எனி ஆஃப் தம் ஏதாவது உங்களுக்கு 3 டிஜிட் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை கொடுத்துட்டு அதை என்ன சொல்லுவாங்க? அந்த ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்த டாபிக் என்னன்னா ஆட் நம்பர்ஸ் அண்ட் even numbers. Odd numbers and even numbers. Odd na enadhu, even na enadhu. First odd number na enna, even number na enna. Okay la? So odd number na enna. Odd number kana condition enna. Odd number kana condition enna numbers ending with numbers ending ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னாலே 3 டிஜிட் நம்பர். பாருங்க எக்ஸாம்பிள் 435 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வந்து இந்த given number is this what is this number odd or even? ஓகேங்களா? இந்த நம்பர் ஆட் நம்பரா அல்லது ஈவன் நம்பரா அப்படின்னு क्वेश्चंस கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? இதை ஆட் நம்பர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் நம்பர்ஸ் எண்டிங் வித் எண்டிங் நம்பர் அது ஃபினிஷ் ஆகிட்ட நம்பர் நம்பர்ஸ் எண்டிங் வித் 1 3 5 7 9 நம்பர்ஸ் எண்டிங் வித் 1 3 5 7 9 இதில் எண்டிங் ஆயிருந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் எண்டிங் இந்த 1 3 5 7 9 இதில் ஏதாவது ஒரு நம்பர்ஸில் எண்டிங் ஆயிருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு நேம் ஆட் நம்பர். ஓகேங்களா? ஆட் நம்பர். Okay, listen, given 435 கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் நம்பர் நம்பர்ஸ் எண்டிங் வித் மீன்ஸ் இட் மீன்ஸ் ஒன்ஸ் பிளேஸ். ஒன்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் எண்டிங் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் பிளேஸ் என்ன நம்பர் எண்டிங் ஆகிருக்கு? 5 மீன்ஸ் நம்ம என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம்? நம்பர்ஸ் எண்டிங் வித் 1 3 5 7 9 இல்லை எண்டிங் ஆகிருக்க நம்பர்ஸ்க்கெல்லாம் என்ன நேம்னா ஆட் நம்பர். ஸோ 435 இஸ் ஒன் ஆட் நம்பர். 435 இஸ் ஆட் நம்பர். இது எண்டிங் நம்பர் பார்க்கணும்னா ஒன்ஸ் பிளேஸ் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஒன்ஸ் பிளேஸ் தான் நம்ம பார்க்கணும். நம்பர்ஸ் எண்டிங் வித் 1 3 5 7 9 are called odd numbers. ஓகேங்களா? நம்பர்ஸ் எண்டிங் வித்
1 3 5 7 9 are called odd numbers. கொடுத்துக்க நம்பர்ல எந்த நம்பர் வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. any of the 3 digit number, எந்த 3 digit number வேணாலும் கொடுத்துப்பாங்க. ஓகேங்களா? So next one you listen. 957. Next number is 957. So first you identify. எப்படி கண்டுபிடிக்கணும்? எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்பர் is this odd or even? இது odd number ஆ even number ஆ அப்படினு கேட்டாங்கன்னா so என்ன பண்ணணும்? First you listen the last number. Last number means ones place number listen பண்ணணும். Numbers ending with ending number எதுல ending ஆகுது அப்படினு listen பண்ணணும். odd number கான conditions நமக்கு என்னது? odd number கான conditions 1 3 5 7 9. Numbers ending with 1 3 5 7 9 are called odd numbers. ஓகேங்களா? சோ இதுல ending ஆயிருக்க numbers வந்து odd numbers னு பேரு. சோ நம்ம லாஸ்ட் நம்பரை நம்ம லிசன் பண்றோம். சோ 7 ல என்ன இருக்கு? 7 ங்கிறது நம்மளோட கண்டிஷன் கரெக்ட்டா இருக்கு. சோ 957 is odd number. ஓகேங்களா? first you identify the odd number or even number. odd number எது even number எது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்? first we listen the last number, last digit numbers ending number first you listen. ஓகேவா? ending number listen பண்ணி அது லாஸ்ட்ல 1 3 5 7 9 ல ending ஆயிடுச்சுனா that is odd number. ஓகேவா? next another number even number. another one is even number. so இப்போ now even number கான conditions பார்க்கலாம். even number கான conditions என்னன்னா numbers ending with 0 2 4 6 8. numbers ending with 0 2 4 6 8. இப்போ என்னன்னா நம்ம இந்த given number நமக்கு கொடுத்திருக்கிற நம்பர் in last digit it means ones place ல 0 2 4 6 8 இதுல ending ஆயிருக்குனா these numbers are called even numbers. ஓகேங்களா? அப்ப நம்ம given number என்னன்னு பார்ப்போம். இங்க பாருங்க 358. ஓகேவா? example one example is 358. next one is 640. ஓகேவா? how we can find that? எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்? எப்படி கண்டுபிடிப்போம்? first we listen the last number. ending number என்னத்துல ending ஆயிருக்கு? இந்த given number first you identify the ending number. ஓகேங்களா? ending numberல என்ன finish ஆயிருக்கு அப்படின்றத first பார்ப்போம். endingல நம்பர் எப்படி finish ஆயிருக்குன்னு பார்க்கலாம். so finishing number வந்து 8 ல end ஆயிருக்கு, இங்க 0 ல end ஆயிருக்கு. so 0 8 இதோட conditions அப்படினு பார்ப்போம். சரிங்களா? ஈவன் நம்பரோட கண்டிஷன்ஸ் என்னன்னா 0 2 4 6 8 அதாவது நம்பர்ஸ் எண்டிங் வித் 0 2 4 6 8 are called even numbers. புரியுதாப்பா? சோ ஈவன் நம்பர்க்கான கண்டிஷன்ஸ் என்னது? 0 2 4 6 8 ல எண்டிங் ஆயிடும் கொடுத்துட்ட நம்பர். சோ இங்க பாருங்க இந்த எண்டிங் நம்பர் here 8 here 0. so these numbers are called even numbers. புரியுதாப்பா? did you understand that? புரியுதாப்பா? சோ என்ன பார்த்தோம் ஸ்டார்டிங்ல odd numbers and even numbers பார்த்தோம். சோ odd numbers கான கண்டிஷன் என்ன பார்த்தோம் பாருங்க. odd numbersக்கு numbers ending in that given number நமக்கு கொடுத்திருக்கிற நம்பர் in that given number கொடுத்திருக்கிற நம்பர் numbers ending with கொடுத்திருக்கிற நம்பர்ல ending with 1 3 5 7 9 1 3 5 7 9 ending number 1 3 5 7 9 ல ending ஆச்சுனா these numbers are called odd numbers. அந்த numbers நாம odd numbers னு சொல்றோம். even number means numbers ending with 0 2 4 6 8 0 2 4 6 8 ல ending ஆயிருக்க நம்பர்ஸ்க்கு even numbers னு சொல்றோம். so listen that பாருங்க அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். odd numbers கான எக்ஸாம்பிள் பாருங்க. 435 957. ஓகேங்களா? சோ இதல பார்த்தோம்னா நமக்கு எண்டிங் ஆயிருக்க நம்பரை பார்க்கறோம். லாஸ்ட் நம்பர் ஒன்ஸ் பிளேஸ் பார்க்கறோம். அதுல என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்துட்டு இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா டிசைட் பண்றீங்க. 5 ரெண்டா இருக்கு, இங்க 7 ரெண்டா இருக்கு. சோ 5 7 7 எல்லாம் ஆட் நம்பர்ஸோட கண்டிஷன். ஈவன் நம்பர்ஸ்க்கு பாருங்க இது 0 ரெண்டா இருக்கு, இங்க 8 ரெண்டா இருக்கு. சோ இந்த நம்பர் எதுல ரெண்டா இருக்கு? எந்த கண்டிஷன்ஸ்ல ரெண்டா இருக்கு? 0 2 4 6 8 இதுல ரெண்டா இருக்க நம்பர்ஸ் பேரு ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா?
இல்லை புரிஞ்சுதாப்பா? ஓகே, 8ம் 0லையும் எண்ட் ஆகிருக்கிறது வீடியோவில் கவர் ஆகலப்பா. ஸோ இங்கே ஐ ரைட் ஹியர் ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஈவன் நம்பர்ஸ். இப்போ ஆல் நம்பருக்கான கண்டிஷன் என்னன்றது நம்ம மைண்ட் இது வந்து மெமரி தான் பண்ணிக்கணும். ஆல் நம்பருக்கு 1 3 5 7 9ல நம்பர்ஸ் எண்டிங் ஆகிருக்கணும். ஈவன் நம்பருக்கு 0 2 4 6 8ல நம்பர்ஸ் எண்டிங் ஆகிருக்கணும். Numbers ending with 0 2 4 6 8 is called even numbers. Odd number means numbers ending with 1 3 5 7 9. Numbers ending with 1 3 5 7 9 are called odd number. Okay va? Next பாருங்க some example sums கொடுப்போம் பாருங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எப்படி நமக்கு சம் क्वेश्चंस எப்படி கேட்பாங்கன்னா circle the even number. क्वेश्चंस எப்படி கேட்பாங்கன்னா circle the even numbers. Circle the even numbers அப்படினு क्वेश्चन கொடுத்துறாங்க. क्वेश्चन கொடுத்துட்டு நமக்கு சம்ஸ் கொடுத்துப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. 8 69 70 84 92. Okay, first sum. Second one is 112 131 156 170 186. Okay, third question 542 570 575 600 ஓகேவா? சம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கப்பா. இந்த சம்ல நாம சர்க்கிள் எது ஈவன் நம்பர்ஸ் விச் ஒன் இஸ் ஈவன் நம்பர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம சர்க்கிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சர்க்கிள் பண்ணுறதுக்கு பாருங்க, நம்ம ஈவன் நம்பரோட கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம்? ஈவன் நம்பரோட கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம்? இந்த ஈவன் நம்பர் கொடுத்துருக்க நம்பரில் நம்பர்ஸ் எண்டிங் வித் 0 2 4 6 8 இதில் எண்டிங் ஆகிருக்கிறது ஈவன் நம்பர் சொல்லியிருக்கோம். அதை வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபஸ்ட் நீங்கள் சம் போடுறதுக்கு முன்னாடி ஈவன் நம்பர்னு போட்டு அதோட கண்டிஷன்ஸை ரைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த நம்பர்ஸை மட்டும் ரைட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நம்பர்ஸ் மட்டும் ரைட் பண்ணி வச்சுட்டு அந்த நம்பர் பார்த்து நம்ம சர்க்கிள் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இது என்ன ஈஸியாக என்ன பண்ணுறது நீங்கள் பாருங்க, 0 மேலே 0 போட்டோம். இது பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்க 1 3 5 7 9. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? ஆட் நம்பர்ஸ். இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? ஆட் நம்பர்ஸ். 0 மேலே பாருங்க, அப் சைடில் இருக்கிறதெல்லாம் பாருங்க 0. இது எல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்க 0 2 4 6 8. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? ஈவன் நம்பர்ஸ். என்னன்னு சொல்லுவோம்? ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா? கரெக்டாக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா, இப்போ உங்களுக்கு இது மெமரி பண்ணுறத விட ஈஸி மெத்தட் என்னன்னா, மேலே 0 போட்டோம்னா கீழே 1 போட்டுருவோம். 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? எப்படி செப்பரேட் பண்ணி எழுதிட்டோம். மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இப்படி எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ 1 கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், நமக்கு ஆட் நம்பரோட கண்டிஷன்ஸ் வந்துடும். 1 3 5 7 9.
1 3 5 7 9 இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ் மேல இருக்கிறது 0 2 4 6 8 இதெல்லாம் 0 2 4 6 8 இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ்க்கான கண்டிஷன் ஓகேங்களா சோ இப்போ ஈவன் நம்பர்ஸ்க்கான கண்டிஷன் நம்ம என்ன சொல்லிருக்காங்க சர்க்கிள் தி ஈவன் நம்பர்ஸ் சொல்லிருக்காங்க சோ அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னது 0 2 4 6 8 ஓகேங்களா இப்போ பாப்போம் ஃபர்ஸ்ட் நம்பர் பாப்போம் 8 ல இருக்கு இது சிங்கிள் டிஜிட் தான் சோ 8 நம்மளுக்கு சிங்கிள் டிஜிட்ல நம்ம இப்போ 8ங்கிறது எதுல கண்டிஷன்ஸ் வருது ஈவன் வருது சோ சர்க்கிள் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் பாக்கும்போது சிங்கிள் டிஜிட்டா இருந்தா நம்ம அப்படியே டைரக்ட்டா சர்க்கிள் பண்ணிக்கலாம் டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட் அப்படினா மட்டும் தான் நம்ம லாஸ்ட் எண்டிங் நம்பரை பார்க்கணும் டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட் அதாவது ரெண்டு டிஜிட் 2 டிஜிட் 3 டிஜிட்னா மட்டும் தான் லாஸ்ட் டிஜிட்டை பார்க்கணும் லாஸ்ட் டிஜிட்டை பார்த்து அதுல இருந்து சர்க்கிள் ஆடா அது ஈவனா அப்படின்னு பார்க்கணும் இதுல லாஸ்ட் டிஜிட் பார்க்கறோம் 9 இந்த 9 வந்து ஈவனோட கண்டிஷன்ஸ்ல வருதான்னு பாருங்க ஈவனோட கண்டிஷன்ல வராது ஓகேங்களா சோ ஆட் ஈவன் நம்பருக்கான கண்டிஷன் 0 0 இங்க இருக்கு சோ திஸ் ஒன் சர்க்கிள் ஓகேங்களா 0 2 2 எதுவும் இல்ல 4 இருக்கா பாருங்க 4 ல எண்டிங் ஆயிருக்கு சோ சர்க்கிள் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் 6 எதுவும் இல்ல 8 இங்க இருக்கு 8 இங்க சர்க்கிள் பண்ணிட்டோம் சோ 0 2 4 6 8 அந்த நம்பர்ல எண்டிங் ஆயிருக்கான்னு நாம செக் பண்ணணும் சரிங்களா இதுல பாருங்க நீங்க 0 ல இருக்காப்பா பாருங்க this one 170 is the even number because இங்க ending வந்து 0 ல இருக்கு because ending வந்து 0 ல இருக்கு 0 next 2 ல 112 number 2 ல end ஆயிருக்கு so this one is even number this one also even number 0 2 4 இருக்கா next one 4 எதாவது ending ஆயிருக்கான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் முடிய சர்க்கிள் பண்ணனதை ரிமூவ் பண்ணிட்டு மீதி ரிமைனிங் இருக்கிறத நம்பர்ஸை பார்க்கலாம் சரிங்களா 0 2 சர்க்கிள் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் 4 இருக்கான்னு பார்க்குறோம் லாஸ்ட் டிஜிட்ல 4 எனி நம்பர் ஹேவ் 4 அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா so here nothing 4 is not there next 0 2 4 அப்புறம் 6 6 ல எண்டிங் ஆயிருக்கான்னு பாருங்க 6 ல ending ஆயிருக்கான்னு பார்க்குறோம் 156 and 186 these two numbers have and these two numbers have ending number is even number 6 ல ending ஆயிருக்கு so these two numbers also even number so we circle it so I circle it ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ ஈவன் நம்பர்ஸ் இதில் எல்லாம் சர்க்கிள் பண்ணுறோமான்னு பார்க்குறோம் ரிமைனிங் நம்பரை செக் அவுட் பண்ணிக்கிங்க ரிமைனிங் சர்க்கிள் ஆகாத இருக்கிறதுல ஈவன் நம்பர் இருக்கா அப்படின்றது ஒன் டைம் செக் அவுட் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க இதில் பாருங்க தேர்ட் சம்மில் பாருங்க ஹியர் 0 ல எண்டிங் ஆகிருக்கிறதெல்லாம் சர்க்கிள் பண்ணாமல் ஆக்கு திஸ் நம்பர் 1 நெக்ஸ்ட் திஸ் ஒன் ஆல்சோ ஓகேங்களா ஸோ 570 this number ending with 0 so this is even number okay ma so next 600 another one next is 608 okay la next another two numbers check பண்ணுங்க here this number ending with 5 is odd number so this we cannot circle next next listen that number 542 so listen that ending number is 2 so in condition of even number is numbers ending with 0 2 4 6 8 okay va so into ending ஆயிருக்கறனால நம்ம என்ன பண்றோம் this one circle ஓகேங்களா இப்போ பாருங்க சர்க்கிள் தி ஈவன் நம்பர்ஸ்னா ஈவன் நம்பரோட கண்டிஷன்ஸ் வச்சு ஈவன் நம்பரோட கண்டிஷன்ஸ் என்னது 0 2 4 6 8 0 2 4 6 8 ஸோ 0 2 4 6 8ல எண்டிங் ஆயிருக்க நம்பர்ஸ் எல்லாம் சர்க்கிள் பண்ணுங்க ஓகேங்களா தட்ஸ் ஆல் சர்க்கிள் தி ஈவன் நம்பர்ஸ் next Roman circle the odd numbers circle the odd numbers now என்ன பண்ண போறோம் listen that even numbers condition write பண்ண already next odd numbers இங்க இருக்கு here இருக்கு so odd numbers condition என்னது numbers ending with 1 3 5 7 9 numbers ending with 1 3 5 7 9 are called even numbers
ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் circle the odd numbers. Circle the odd numbers. Examples பாருங்க. Example பாருங்க. Circle the odd numbers. First sum 7, 26, 33, 61, 85. Second sum 290, 232, 245, 357, 390. Third sum 980, 990, 935, 953, 998. ஓகேங்களா? ஸோ ஹியர் என்ன பண்ணோம்? In this Roman, first you identify which one ending number is odd number. எந்தெந்த நம்பர் odd numberல ending ஆயிருக்கு? ஓகேங்களா? odd numbersக்கான conditions, numbers ending with 1, 3, 5, 7, 9. Numbers ending with 1, 3, 5, 7, 9 are called odd numbers. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லிசன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. எந்தெந்த நம்பர் 1, 3, 5, 7, 9ல எண்டிங் ஆயிருக்கு? விச் நம்பர் எண்டிங் வித் 1, 3, 5, 7, 9? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லிசன் 1 பாருங்க. 1ல எண்டிங் ஆயிருக்கு. Here 61. So I circled that 61. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1, 3 லாஸ்ட் numbers ending with 1, 3, 5, 7, 9. இந்த மெமரி பண்ணிக்கணும்ப்பா. இது மெமரி பண்ணிட்டீங்கன்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஈவன் நம்பருக்கான கண்டிஷன்ஸை மெமரி பண்ணிக்கணும். தென் ஆட் நம்பர்ஸ்க்கான கண்டிஷன்ஸை மெமரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 here 1 ending with 1 means this is called odd number. Next 3 ending with 3, this also odd number. Next 1, 3, 5, 7, 9. Anything ending in 5. And the number of the ending I can remember 5. Nothing. Then 7 to 7 one number. 1 digit da. So 1 digit means 7 மட்டுமே. Okay la 7. 9 anything ending in 9. Next you listen. And the number of the 9 ending ஆயிருக்கா? Nothing. So we move the second sum. Second sum க்கு போறோம். பாருங்க. இதுல next then the condition is odd number condition 1, 3, 5, 7, 9. First நம்ம செக் பண்ணும்போது 1, 3 ல இருந்து போவோம். 1ல anything number ending in 1. Listen first. First you listen all the number. Anything ending in 1. Nothing. Then 3. 3 ல ending ஆயிருக்கான்னு பாருங்க. 1, 3. 3 also now. 1, 3. Next 5. Ending ஆயிருக்குது 5. ஓகேங்களா? 2, 4. 245. Sorry. 245. 1, 3, 5. Next is 7. 7 means 357. 350. 1, 3, 5, 7, 9. 1ல nothing. எந்த நம்பரும் 1ல கிடையாது. So next 3ல கிடையாது. Next 5ல பாருங்க. 5ல ரவுண்ட் பண்ணிட்டோம். Next 7. Last one is 9. Last one is 9 ல 290. Remaining 2 numbers check out பண்ணிக்கலாம். Here 2 ல ending ஆயிருக்கு. Here 0 ல ending ஆயிருக்கு. So ஓகேங்களா? So these two numbers are 232 and 390 is even number. ஓகேங்களா? Because this number ending with 0, 2. 0, 2 ல ending இருக்கனால these two numbers are even numbers. Now we want to circle the odd numbers only. நமக்கு வந்து circle நாம வந்து odd numbers का circle பண்ணோம். So I circled that ending number 5, 7, 9 only. ஓகேங்களா? So second sum finished. Third sum lesson பண்ணலாம். Third sum lesson பண்ணுங்க. odd number கான conditions பாருங்க. Which number ending with 1, 3, 5, 7, 9? Which number ending with 1, 3, 5, 7, 9? எந்தெந்த numbers 1, 3, 5, 7, 9
அதாவது ஆட் நம்பர்ஸ்க்கான கண்டிஷன்ல எந்தெந்த நம்பர்ஸ் வந்து கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? தேர்ட் ஒன்று பாருங்க, ஆட் நம்பருக்கான கண்டிஷன்ஸை எது எது ஃபுல்ஃபில் பண்ணுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூ லிசன் த ஆல் த நம்பர் ஹியர் எண்டிங் 8, here this number ending 8, so this number is even number, so leave that. 8 ending ஆயிருந்தா even number. ஓகேங்களா? next you listen second number 919 means which is the ending number in 919. 9 is the ending number. What is the condition of odd number? What is the condition of odd number? Numbers ending with 1, 3, 5, 7, 9. So this number ending with 9. So I circled this one 919. 919 is the odd number. Next you listen the third number 935. 935 means which is the last ending number? 5 is the ending number. It also satisfied the condition of odd number. Odd number oda condition இது satisfy பண்ணுது. So 5 ல ending ஆயிருக்கு. நமக்கு odd number oda condition 5 இருக்கு. So this one also circle. Next listen the fourth number. Fourth number means 953. Fourth number 953. Listen the last number. Ones place number. What is the ones place number? What is in the ones place? 3 is in the ones place. So 3 means it is the odd number. So I circled this one also. Next you listen the last number ending with 8. So 8 is the even number. 8 is the even number. So I can't circle. Okay la. So 8 is the even number. I will circle. Okay. Next you check out. Here also 8. First number also 8. Second last number also has 8. Okay, 918. Here 918. Here 998. Okay, so here odd numbers only we circle together. Listen back. Even numbers condition. Numbers ending with 0, 2, 4, 6, 8 are called even numbers. Then odd numbers means numbers ending with 1, 3, 5, 7, 9 are called odd numbers. இதை ரெண்டையும் find out நம்ம மெமரியில் வச்சுக்கணும்னா தான் இந்த சம்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ரீகால் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ரிவைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு இந்த ஹெட்டிங்ஸில் பார்த்தோம். ஆட் நம்பர்ஸ்க்கான கண்டிஷன்ஸ் சொன்னேன், ஈவன் நம்பர்ஸ்க்கான கண்டிஷன் சொன்னோம். அதுலேருந்து ஆட் நம்பர்ஸை சர்க்கிள் பண்ணுறது எப்படி, ஆட் நம்பர்ஸை இந்த கிவன் நம்பர் கொடுத்துருக்கிற நம்பரில் ஆட் நம்பர்ஸ் எப்படி சர்க்கிள் பண்ணலாம். ஓகேவா? ஆட் நம்பர்ஸோட கண்டிஷன் யூஸ் பண்ணி ஆட் நம்பர்ஸ் சர்க்கிள் பண்ணலாம். எந்த ஒரு நம்பரும் ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த டிஜிட்டை மென்ஷன் பண்ணோம்? லாஸ்ட் டிஜிட்டை மட்டும்தான் பார்க்கணும். லாஸ்ட் டிஜிட் மீன்ஸ் ஒன்ஸ் பிளேஸை மட்டும்தான் பார்த்து இஸ் திஸ் ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு நம்ம சொல்லணும். திஸ் இஸ் ஆட் ஆர் ஈவன் அப்படின்றது வந்து லாஸ்ட் நம்பர்ஸ் எண்டிங் நம்பரை வச்சு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஆட் நம்பர் ஃபைண்டிங் த ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.